ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 138 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட தாழ்மை உள்ளவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமையாகவே தேவன் உயரத்தில் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தேவன் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளும்போது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மை மிகவும் முக்கியம் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு வாழ்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு தாழ்மையின் ரூபம் எடுத்துதான் தேவன் இந்த உலகத்தில் அவதரித்தார். அதுபோல நாமும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மை இருக்கும்போது தான் கிருபை கிடைக்கிறது. தாழ்மை இருக்கும்போது தான் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னும் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற தாழ்மை மிகவும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் தாழ்மை இருக்கும்போது எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவதாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தாழ்மை இருக்கும்போது தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தாழ்மை இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த உயர்வையும் கிருபையும் தேவனை பார்க்க சிலாக்கியமும் எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் தாழ்மை என்கிற அந்த குணாதிசயத்திலிருந்து தான் கிடைக்கிறது. உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தாழ்மையை தேவன் தரித்து கொண்டது போல நாமும் இந்த பூமியில தாழ்மையை தரித்து கொண்டு தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள எங்களை நீங்கள் நோக்கி பார்த்து எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களை நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களை ஆண்டவரே கிருபை அளிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தாழ்மைப்படும் போது நீர் வேதத்தில் வைத்திருக்கிறீங்க. அத்தனை ஆசீர்வாதங்களையும் தாழ்மை என்ற அந்த காரியத்தில் நீர் கிடைக்க பண்ணுகிறீர். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தாழ்மை அடைந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் தாழ்மையை கற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீர் இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே உம்மை தாழ்மையோடு இந்த வேலையில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை நோக்கி பார்க்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.